வணக்கம். ஆக்சுவலா இன்னைக்கு நான் இந்த "அர்த்தமுள்ள இந்து மதம்" அப்படிங்கிற இந்த புக் படிச்சுட்டு இருந்தேன். கோல்டன் எடிஷன் அமேசான்ல நான் ரொம்ப நாள் முன்னாடி வாங்கியிருந்தேன். அதில இன்னைக்கு படிக்கும்போது 100வது பக்கத்தில ஒரு 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 பகுதி. அது நமக்கு எந்தமான நண்பர்கள் அமைவாங்க, இந்த உலகத்தில என்னமான நண்பர்கள் நமக்கு கிடைப்பாங்க அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமா இந்து பழமொழிகள் என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத கண்ணதாசன் ஒரு எக்ஸாம்பிள் வச்சு சொல்றாரு. அந்த எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பனைமரம். பனைமரம் போல நண்பர்கள் நமக்கு அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பனைமரம்னா என்ன? அது நமக்கு அது வளர்க்கணும். அது அது ஒரு இடத்துல நம்ம விதைச்சதுனால அது வருது அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. அதுவா நமக்கு அங்க இருக்கிற சூழ்நிலைக்கு ஏத்த மாரி அது வளரும். இங்க இருக்கிற தண்ணி என்ன கிடைக்குதோ அத வச்சு அது வளர்ந்து, அது நமக்கு ஓலைகளாவும், நொங்குகளாவும் அது நமக்கு பலன்கள தருது. அது அடுத்து பார்த்தீங்கன்னா, தென்னை மரம். தென்னை மரம் பார்த்தீங்கன்னா, அதுக்கு நம்ம கொஞ்சம் கவனிக்கணும். நம்ம கொஞ்சம் தண்ணி ஊத்துனோம்னா, அதுக்கேற்றாற்போல அது நமக்கு தண்ணி இளநியா தேங்காவா நமக்கு மிச்ச பலன்கள் நமக்கு தருது. நம்ம கவனத்துக்கு ஏற்றாற்போல அது நமக்கு திருப்பி கவனிக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா, வாழை மரம். வாழை மரத்தில பார்த்தீங்கன்னா, நம்ம நெறைய கவனிக்கணும். நமக்கு தண்ணி ஊத்திக்கிட்டே இருக்கணும். அத பராமரிச்சு ஒரு ரிசல்ட் எடுக்கிறதுக்கே 9, 10 மாசங்கள் ஆகும் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேங்க. ஸோ இந்த 3லயுமே பார்த்தீங்கன்னா, பனைமரம் போல நண்பர்கள் தான் என்னைக்குமே உகந்தது அப்படிங்கிறத நம்ம இந்து பழமொழிகள் சொல்றாங்க. நம்ம முன்னோர்கள், ஆண்டோர்கள் சொல்றாங்கன்னு சொல்லிட்டு கண்ணதாசன் இந்த புத்தகத்துல சொல்றாரு. நம்ம லைஃப்ல நமக்கு பனைமரம் போல நண்பர்கள் இருக்காங்களா? இல்ல தென்னை மரம் போல நண்பர்கள் இருக்காங்களா? இல்ல வாழை மரம் போல நண்பர்கள் இருக்காங்களா? உங்க நண்பர்கள பார்த்து சூஸ் பண்ணுங்க. நன்றி.